நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், ஓகேவா? இந்த உலகத்தில் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியாச்சுதா? இல்லை மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா ப்ரெஷர் சரியாச்சுதா? இல்லை மாத்திரை மட்டும் போட்டதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் சரியாச்சுதா? இல்லை இன்சுலின் மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியாச்சுதா? யாருக்காவது சரியாச்சுருந்தா இந்த கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சரியா? இன்னைக்கு ஒரு ஆளுக்கு சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ஏன் வருதுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ஏன் வருது அப்படின்னா மிக ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு ஆபத்து அப்படின்னா நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக், அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளரோசிஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மாத்திரையும் இன்சுலினும் இல்லாமல் வாழ முடியும். அது மட்டும் இல்லை, அது மட்டும் கிடையாது. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டாலே ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட்டா கூட இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகாது. அதனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணலைன்னா இந்த மாத்திரையை கண்டிப்பாக நிறுத்த முடியாது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. மறக்காம நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. நான் சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்ட் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் SYES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா நோன்னு டைப் பண்ணுங்க. ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு லைக் பட்டன் ஒன்று பண்ணி விட்ருங்க. சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. எதை மறந்தாலும் பேலன்ஸ்டு டயட் கண்டிப்பாக மறந்துடாதுங்க. பேலன்ஸ்டு இல்லாமல் வாழவே முடியாது. பேலன்ஸ் டயட் எடுக்கலை அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் ஹாஸ்பிட்டல் தான். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, மறக்காமல் போட்டு கேளுங்க ஒர்க்கோட. சரியா?